சில விடயங்களை பார்க்கக்குள்ள இல்ல பல விடயங்களை பார்க்கக்குள்ள எப்படிப்பா இதெல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அதுக்குள்ள நிறைய விடயங்கள் வந்து இருக்கும். அப்படித்தான் பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான விடயங்கள், அதாவது டைட்டில் வின் பண்ண நபர்கள் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விடயமே கிட்டத்தட்ட 70% மேட்ச் ஆகிருக்கும். சரி, அது என்ன விடயம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து கடந்த ஒரு 2 நாட்களாக பேசும் பொருளா இருந்தது. அப்ப என்னுடைய நண்பர்கள் தான் இதை ஆரம்பித்து வச்சோம், தேடி வச்சோம், எப்படி இருந்துச்சு, எப்படி இப்படி உருவாராங்க அப்படின்னு. சரி, அப்ப இந்த தாக்கம் பிக் பாஸ் சீசன் 9ல இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது கமல்ஹாசன் அவர்களுக்கு மோகன்லால் சார் அவர்கள் கொடுத்த தரமான ஒரு செருப்படி பதிலடி அப்படின்னு தான் சொல்லணும். அது கண்டிப்பா அது தேவை. அது அவர் இப்ப பார்க்காட்டியும் பரவாயில்ல, அவர் என்னத்தை பண்ணியிருக்கணும்னா மோகன்லால் சார் அவர்கள் பண்ணதை வந்து பண்ணியிருக்கணும். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ்ல கமல்ஹாசன் அவர்கள் பண்ண தவறுனத பிக் பாஸ் 7 மலையாளத்துல மோகன்லால் சார் அவர்கள் பண்ணி தரமான ஒரு பாடம் படிப்பிச்சிருக்காரு. அதை பற்றி என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பிக் பாஸ் சீசன் 9 போட்டியாளர்கள் பற்றிய விவரம். முதலாவது விடயம், இந்த பிக் பாஸ் தமிழ் டைட்டில் வின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல விடயங்கள் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த போன சீசன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 அதாவது ஆர்எஃப், ரித்விகா, முகன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரி, அர்ஜுனன், ராஜு, அப்புறம் வந்து அசீம், முகமது அசீம் அவர்கள். ஸோ அப்போ அந்த ARM அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது அது வந்து முத்துக்குமரன் அவர்களால் உடைக்கப்பட்டது. சரிங்களா? சரி, அப்ப இங்க வந்து 3 ஃபேக்ட் வந்து முக்கியமா இருக்கு. அதுலயும் முத்துக்குமரன் அந்த ஃபேக்டுக்குள்ள வந்திருக்காரு உடைக்கப்படாம. அதுல முக்கியமான விடயம் என்னன்னா, பிக் பாஸ் சீசன் தமிழோட வின்னர்ஸ் யாரு, வின் பண்ண நபர்கள் யாரு, அவங்களுடைய வரலாறு யாருன்னா ஒரு பேர் தவறாம இருந்திருக்கும். அந்த பேர் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள். ஆர்எஃப் தீவிரமான தலைவர் ரசிகர். இது வந்து அவர் வந்து பிக் பாஸுக்குள்ள ஆர்எஃப் அப்படின்றவர் வர்றார் அப்படின்னுக்குள்ள பொதுவாக ஆர்எஃப் ஆரம்பத்தில் பேசப்படல. ஓவியா அவர்களோட எப்ப கனெக்ட் ஆனானோ அந்த ஒரு எபிசோட் நினைக்கிறேன், முதலாவதோ 2வது 3வது வீக்கோ 2வது வீக்ல ஒரு மேடையில டான்ஸ் ஆடுவாரு ஆர்எஃப் அவர்கள் ஓவியாவோட. அப்பதான் ஆர்எஃப்னா யாருன்னு ஆர்டிக்கல் வருது. அதுல சொல்லியிருப்பாரு தீவிரமான தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர். சரி, அடுத்தது 2வது சீசன் யார் அப்படின்னா ரித்விகா அவர்கள். ஸோ ரித்விகா மேம் வந்து தலைவர் கூட கபாலி படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுல ஒரு ரிப்போர்ட்டரா கேள்வி கேட்பாங்க. அப்ப அதுலயே சொல்லியிருப்பாங்க, தலைவரை சின்ன வயசுல இருந்து ரசிச்சதேன், அதுக்கப்புறம் தலைவர் கூட நின்று நடிப்பா அப்படின்னு எதிர்பார்க்க கூட இல்லை அப்படின்னு. அதற்கு முதல் கலையரசன் அவர்களுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க நம்ம கார்த்தி அவர்களுடைய படம் மெட்ராஸ். அந்த படத்துல இதுக்கும் இந்த சீசன் 9க்கும் சம்பந்தம் இருக்கு. அது பிறகு வாரேன். சரிங்களா? கலையரசன் நல்லா இருக்குல்ல பேரு. ஸோ அப்ப ரித்விகா அவர்கள் தீவிரமான தலைவர் ரசிகை. ஸோ அவங்க பிக் பாஸ் சீசன் 2க்கு வந்தாங்க. ஆரம்பத்தில் மும்தாஜ் மேம், ஜாஷிகா, ஐஸ்வர்யா அப்படின்றான பேர்கள் சைலண்டா அடிச்சு நொறுக்கினாங்க. வீக்கெண்ட்ல மட்டும் உங்களுடைய வேட்டை தரமா இருக்கும் ரித்விகா அவர்களுடையது. தலைவர் ரசிகர்ல தலைவர் ஃபேன் சொல்லியே வேற லெவல்ல சோசியல் மீடியால தனல் பறக்கும். தலைவர் பேச்சஸ் கொண்டாடிச்சு. ரித்விகா தலைவர் பொண்ணுடா அப்படின்ற மாதிரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட பொண்ணுடா அப்படின்ற மாதிரி சும்மா வேற லெவல்ல பறந்தாங்க. அதுவே ஓட்ட குவிய வச்சுது. அடுத்தது முகின் அவர்கள். வேணும்னா கூகுள் எடுத்து பாருங்க, முகின் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஃபேன் அப்படின்னு கொஸ்டினை போட்டு போடுங்க, கூகுளே பதில் சொல்லும். அவர் வந்து மலேசியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி பல இடங்கள்ல சொல்லியிருப்பாரு தலைவரோட தீவிர ரசிகர். சீசன் 3யோட டைட்டில் வின்னர் அவரு. சீசன் 3ல வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு அடிபட்ட பேர்கள் எல்லாமே தலைவரோட ஃபேன்ஸ். ஒரு பக்கம் லாஸ்லியா மேம் அவர்கள், அவங்களுடைய முதலாவது படமே தலைவரோட அந்த கபாலி டிஷர்ட்டை போட்டு ஸ்கூட்டருக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறது அவங்களோட சோசியல் மீடியாவோட முதலாவது படம். பல இடங்கள்ல தலைவர் ஃபேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் சாண்டி அண்ணா அவர்கள், இன்னொரு பக்கம் தர்ஷன் அவர்கள், இன்னொரு பக்கம் நம்மளுடைய வெற்றி மகன் கவின் அவர்கள், எல்லாருமே ஷெரீன் அவர்கள், எல்லாருமே தலைவரோட வரித்தனமான ரசிகர்கள். அதுக்கப்புறம் சீசன் 4 ரன்னர் வின்னர்
2 பேரும் தலைவரோட ஃபேன்ஸ். ஆர்ய அர்ஜுனன் அவர்கள், பாலாஜி முருகதாஸ் அவர்கள், கூகுளிட்டு பார்க்கலாம் ஆர்ய அவர்கள் தலைவரோட ஃபேனா இல்லையா அப்படின்றத அவர் பல தடவை சொல்லியிருக்காரு இன்டர்வியூக்கள்ல. ஸோ அப்போ ஆர்ய அவர்கள் சீசன் 4 வின்னர், பாலாஜி முருகதாஸ் அவர்கள் ரன்னர். சீசன் 5 அவர்கள் அகெயின் த சேம் ஹிஸ்டரி. பிரியங்கா மேம் அவர்கள் எவ்வளவு வெறித்தனமான தலைவர் ரசிகை அப்படி என்பதை அவங்க ரீசெண்டா தலைவரை பீட் பண்ணிக்குள்ள போட்டிருப்பாங்க. என்னோட அந்த சின்ன வயசுல ரசித்த தலைவர், அந்த ஒரு குட்டி ஃபேன் மொமெண்ட் தலைவரை நேரில் பார்க்கக்குள்ள வந்துச்சுன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த படங்கள்லயும் அவங்களோட பேசாத படங்கள் பேசுமென்ற மாதிரி அவங்களுடைய முகத்தில் அப்படி சொல்லிச்சு தலைவர் அவங்க ஹக் பண்ணிக்குள்ள. இன்னொரு பக்கம் ராஜு ஜெயமோகன் அவர்கள் வெறித்தனமான தலைவர் ரசிகர். பல இடங்கள்ல தலைவரை போல அவர் நடிச்சிருப்பார். இப்ப ரீசெண்டா கூட தலைவரோட படையப்பா கேட்டப்ப போட்டிருப்பாரு. சோ அப்படி வெறித்தனமான தலைவரோட ரசிகர் ராஜு அவர்கள். இவங்க வின்னர் அண்ட் ரன்னர். பிக் பாஸ் சீசன் 6 அசீம் அவர்கள் பல தடவை அவருடைய அந்த ஓக்கா இருக்கட்டும், பண்ற விடயங்களா இருக்கட்டும், தலைவரை மாதிரி இருக்கும். இதுல பல தடவை சொல்லியிருப்பாரு, இந்த பூவே உனக்காக சீரியல்ல அந்த டைம்ல போய்க்குள்ள இல்ல அந்த செட்லயே இந்த சில விடயங்களை இப்படி பண்ணி, அந்த சாப்பிட்ற விடயங்களை கூட இப்படி பண்ணி தலைவர் மாதிரி பண்ணியிருப்பாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள், அவருடைய ரசிகர் தான் வின்னர். சீசன் 7 அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள். இவங்க அதிபயங்கரமான தலைவர் ரசிகை. தலைவர் ரசிகர்களோட இவங்களுக்கு கனெக்ட் இருக்கு. தலைவருக்கு வேண்டப்பட்ட அதாவது பேச்சஸ் நடத்துறவங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. சொல்லவா வேணும், வெளியில வந்தோடனே பல பேச்சஸ்ல தலைவரோட ப்ரொமோக்கள், தலைவரோட படங்களோட பாட்டுகளை போட்டு இவங்க மாயா பூர்ணிமாவை அடிச்சு ஓடைக்குள்ள ப்ரொமோக்களே போட்டார்கள். பல பேர், பல தலைவர் ஃபேன்ஸ் கொண்டாடினார்கள். இன்னொரு பக்கம் அந்த சீசன் இருந்திருந்து அவர்தான் வின்னர் அழைக்கப்பட்ட மிஸ்டர் பிரதீப் ஆண்டனி அண்ணா அவர்கள் வெறித்தனமான தலைவர் ரசிகர். எஃப்டிஎஸ் தலைவரோட எஃப்டிஎஸ் மிஞ்சின பார்க்காம விட்டதா சரித்திரமே இல்லை. பிரதீப் ஆண்டனி அந்த சீசனோட ரியல் வின்னர்ஸ்னா ஒன்னு பிரதீப், இன்னொன்னு வின் பண்ண அர்ச்சனா மேம்கள். யாருடைய ஃபேன்ஸ்னா தலைவரோட வெறித்தனமான ரசிகர். இன்னொன்னு ரன்னரா வந்த மணி மாஸ்டர் கூட தலைவரோட ரசிகர். சீசன் 8 இப்ப தலைவரோட படம் வந்துச்சுல்ல, லோகேஷ் அண்ணா அவர்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட கூலி படம். எஃப்டிஎஸ் பாருங்க, முத்துக்குமரன் அவர்கள் தலைவா அப்படின்னு கத்துறத அவரே இன்ஸ்டாகிராம்ல போட்டிருப்பாரு. மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் தீவிரமான வெறித்தனமான தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர். அந்த சீசன் இன்னொருத்தர் கொண்டாடப்பட்டாரு, தீபக் அவர்கள். அவரை ஏன் இதுக்குள்ள வரையலன்றது பல பேருக்கு கொஸ்டின். அவரும் தலைவரோட ரசிகர். சரியா? சோ இப்படி அண்ட் பிபி அல்டிமேட் பாலாஜி முருகதாஸ் அவர்கள் சொல்லவே வேணாம், சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சாரோட ரசிகர். அவர் பல தடவை சொல்லியிருப்பாரு. ஆரம்பத்தில் நம்மளே அதை பற்றி பேசியிருப்போம் பிபி அல்டிமேட் ரிவ்யூ பண்ணிக்குள்ள. இவரும் தலைவர் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டாரு. சோ ஆக மொத்தத்துல பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் வின் பண்ண அத்தனை பேரும் யாரு அப்படின்னா இந்த முத்திரை, இந்த மந்திரம், ரஜினின்ற மந்திரம் அவங்களோட வாழ்க்கையில அப்படியே இருந்திருக்கு. அந்த வெறித்தனம் அந்த ரத்தத்துல ஊறி இருக்கு. ரஜினிகாந்த் என்ற பேரை அந்த இதுக்குள்ள வைத்தவர்கள் டைட்டில் வின் பண்ணியிருக்கார்கள். தலைவர் ரசிகர்கள், தலைவர் ரசிகர்களால் அந்த டைம்ல வெளியில வேற லெவல்ல கொண்டாடப்பட்டிருக்கார்கள் பிக் பாஸ் நடக்கைகள்ல. முதலாவது விடயம். ரெண்டாவது விடயம் பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் பிக் பாஸ் 8 சீசனும் பிபி அல்டிமேட் ஒரு சீசனும் சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் நம்பரோட கனெக்ஷன் அதிகமா இருக்கு. மொஹின்ரோ அவர்கள் 2ஆம் நம்பர், அதாவது இலக்கம் 2, இலக்கம் 11, இலக்கம் 20, இலக்கம் 29 இந்த டேட்ல பிறந்தவர்கள். இவங்கள 2ஆம் நம்பர்கள்லாம். மொஹின்ரோ அவர்கள் 2ஆம் நம்பர், ராஜு ஜெயமோகன் அவர்கள் 2ஆம் நம்பர், பாலாஜி முருகதாஸ் அவர்கள் 2ஆம் நம்பர், அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் 2ஆம் நம்பர், முத்துக்குமரன் அவர்கள் 2ஆம் நம்பர். இந்த 2ஆம் நம்பரோட கனெக்ஷன் கடந்த 7, 8 அது அப்படியே அந்த கண்டினியூ ஆகுது. சீசன் 9 என்ன மாதிரின்னு தெரியல. 2ஆம் நம்பர். அடுத்தது பெயர்கள். அந்த பெயர்களே டிஃப்ரெண்டா இருக்கும். சில வேளை கடவுளோட கனெக்டா இருக்கும். அந்த கடவுளோட வரலாறுல கீதையில இல்ல இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களுடைய அந்த ஒரு பேர்களே வரும் இல்ல, அந்த கடவுளோட சம்பந்தப்பட்டது. இப்ப கிறிஸ்டியன்ஸ் இல்ல பைபிள்ல வந்த பெயர்கள். சோ இப்படியான அந்த பெயர்கள் இருக்கிற போது, for the example, ஆரி அர்ஜுனன், அர்ச்சனா, முகமது அசீம், சோ இப்படியான பெயர்கள், முத்துக்குமரா, இப்படியான பெயர்கள் வரலாறு பண்ணியிருக்கு. சோ இந்த கனெக்டிவிட்டி அதிகம் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். சோ இது
பார்க்கக்குள்ள எனக்கே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. இந்த சீசன் 9ல் யாருப்பா அது அப்படின்னு. இது வந்து பிக் பாஸ் இப்போ சாதாரணமாக பார்க்குறவர்களுக்கு அது என்ன சொல்லலாம், இந்த பேய் எதையோ பார்த்துன்னுவாங்கல்ல, அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, அவங்களுக்கு ரசிக்க தோணாது. ஆனால் வருத்தனமான பிக் பாஸ் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல நம்மளை போல, அவங்களுக்கு ஒரு இது விருந்தாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டீட்டெயில் மக்களே. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல சீசன் 2 சீசன் 9 கனெக்டிவிட்டி இருக்கு இவங்க வந்தாங்க அப்படின்னா. ரித்விகா அவர்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒரு படம் நடிச்சு போட்டு வந்த ஒரு நடிகை டைட்டில் வின் பண்ணதுன்னா அது ரித்விகா மேம் அவர்கள் தான். அதுக்கப்புறம் வந்து இங்க சீசன் 9ல் இப்போ ஒருத்தருடைய பேர் வர்றார் அப்படின்னு அடிப்படுறது மிஸ்டர் ஆக்டர் கலை அரசன் அவர்கள். இவருடைய பேரை கேட்டோடனே சீசன் 9ஓட ஃபயர் வேற லெவலில் போச்சு. சோசியல் மீடியாவில் முக்கியமாக தலைவர் ரசிகர்களோட ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்கு கலையரசர் அவர்களுக்கு. ஸோ இது வரைக்கும் சினிமாவில் இருந்து வந்த நடிகர் நடிகைகளில் படங்கள் நடிச்சு போட்டு அதுக்குள்ளே இருந்து பிக் பாஸுக்குள்ளே வந்த நடிகர் நடிகைகளில் பல பேர் வந்து தொடல் பண்ணப்பட்டு இல்லை இருந்த இமேஜ் இழந்து இல்லை கண்டும் காணாமல் தான் வெளியில் போனாங்க. டைட்டில் வின் பண்ணனா ரித்விகா மேம் தான் சீசன் 2 ஒரு 7 சீசனுக்கு முதல். அதுக்கப்புறம் கலை அரசன் ரித்விகா மேமோட படம் நடிச்சிருக்காரு. ஸோ இவர் இந்த விடயத்தை மாற்றுவாரான்ற கேள்வி எழுந்திருக்கு. சிறப்பாக இருக்கு. அடுத்தது இப்போ வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 9க்கு போக இருக்கின்ற போட்டியாளர்கள் பட்டியலில் ஜெரணி அசோக்குமார் மேம் அவர்கள், கலையரசன் அவர்கள், புவியரசு அவர்கள், ராஜவேலு அவர்கள், நேகா அவர்கள், ஃபரினா அவர்கள், அகமது மீரான் அவர்கள், உமேர் அவர்கள், ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், முத்துக்காளை நம்ம வடிவேலு சாரோட நிறைய காமெடிகள் பண்ணியிருப்பார்ல அவர், முத்துக்காளை அவர்கள், அரோரா அவர்கள், விஜய் பார்வதி அவர்கள். இந்த பேர்களில் எனக்கு கலையரசன் அவர்கள், ஜெரணி அசோக்குமார் மேம் அவர்கள், புவியரசு அவர்கள், இந்த 3 பேர்களுமே மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்டாக நான் வந்து பார்க்குறேன். சரிங்களா? ஓகே, அடுத்தது மோகன்லால் சார் அவர்கள் கொடுத்த செருப்படி என்னன்னா, பிக் பாஸ் சீசன் 7 மலையாளத்தில் இந்த ஃபீமேல் கபிள் கான்டெஸ்டன்ஸ் இருக்காங்க. இப்போ ஆணும் பெண்ணும் காதலிப்பது, ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணுவது போல பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணுறது, காதலிக்கிறதுன்றது வழக்கம். அவங்களோட விருப்பம். ஆணும் ஆணும் காதலிப்பது என்பது அவங்களோட விருப்பம், மனிதனோட விருப்பம். இதை தடுக்க இதை பண்ணாதன்னு சொல்ல எவனுக்குமே உரிமை இல்லை. அது அவங்களோட ரைட்ஸ். அவங்களோட வாழ்க்கை எப்படி வாழணும், யாரோட வாழணுன்றதை அவங்க டிசைட் பண்ணணும். இது நான் ஆரம்பத்தில் இருந்தே நான் எடுத்துக்கிட்டு தாரகை வந்துடும். ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸில் போய் ஒரு ஃபீமேல் கபிள்ஸ், அவங்க ஃபீமேல் கபிள்ஸாக தான் வந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே சீசன் 7 மலையாளம். அங்கே இருந்த போட்டியாளர், அதுவும் வைல்ட் கார்ட் என்ட்ரியா வந்தவங்க, இது தப்பு, இது சரி வராது, இது கலாச்சார சீர்கேடு, அது இதுன்னு நிறைய சொல்லி விட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நாமினேட் பண்ணிக்குள்ள இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மோகன்லால் சார் அவர்கள் வந்து வச்சு செஞ்சிட்டாங்க வீக்கெண்ட் எபிசோட். உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ போ, அவங்க என்னோட வீட்டில் இருப்பாங்க, யார் எப்படி வாழணுன்றது அவங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தனம் அவரை கொண்டாடுது. சோசியல் மீடியா தான், பத்திரிகையெல்லாம் அவரை கொண்டாடுது. இதே தான் நம்மளுடைய கமல்ஹாசன் அவர்கள் சீசன் 7 தமிழில் பண்ணியிருக்கணும். அப்பாவி பிரதீபனி மீது மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோவிகா, ரவீனா, மணி, விஷ்ணு, விஜய் இப்படியான நபர்கள் கோழைத்தனமா முதுகுல ஒரு குத்தி ஒரு பொய்ய சொல்லைக்குள்ள அந்த ஷோக்கு ஒன்று 130 கோடி சம்பளம் வாங்குற கமல்ஹாசன் அவர்கள் பண்ணார் பாருங்க பாவம். கடைசி வரைக்கும் எனக்கு 90 வயசானாலும் கமல்ஹாசன் அப்படின்னா இந்த ஞாபகம் தான் வரும். அந்த அளவுக்கு ஒரு பாவத்தை பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட இந்த படமும் ஓட இல்லை, ஷோலை மார்க்கெட் இல்லை, அவருக்கு அவரோட மார்க்கெட்டே போச்சு. பண்ண பாவம் அப்படி. ஸோ அப்போ கமல்ஹாசன் அவர்கள் மட்டும் மோகன்லால் சாரை போல நியாயமாக பண்ணியிருந்தா இன்னைக்கு கமல்ஹாசன் அவர்கள் கொண்டாடப்பட்டிருப்பாங்க. ஆனால் மோகன்லால் சார் அவர்கள் சிறப்பாக ஒரு பாடத்தை காமிச்சது சிறப்பாக இருந்துச்சு. சரிங்களா? பண்ண பாவம் எப்பயுமே போகாது. சரிங்களா? அதுவும் ஒரு ஏழைக்கு ஒரு அப்பாவிக்கு பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஜென்மத்துக்கு போகாதுடா. மகளே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.